கண்ணீர் சிந்தி அழுத எத்தனையோ ஜெப வீரர்கள் வேதத்துல பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அன்னாளை நம்ம பார்க்கலாம், அப்புறம் ஆகாரை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அன்னாளுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் ஜெபிக்கும் பொழுது வாயிலிருந்து வார்த்தையின் சத்தம் வரவில்லை, உதடுகள் அசைந்தது, சத்தம் வரவில்லை. அந்த அளவுக்கு மன துக்கம், மன கிளேசம், கண்ணீர் சொரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தின் சத்தம், அதாவது வாயிலிருந்து சத்தம் கூட வரல, உதடுகள் மட்டும் தான் அசைஞ்சிச்சு, பாத்தீங்களா? அதை கூட கர்த்தர் கவனித்து கேட்டார். அவள் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். நீங்க எதையெல்லாம் நினைச்சு ஆண்டோட பிரசனத்துல இன்றைக்கு கதறி கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியல. எது நிமித்தமாக கடந்த நாட்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கை கண்ணீரும் ஜபமுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவரை அனுப்பி உங்கள்ட்ட சொல்ல சொன்னது இதுதான், இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. அன்னாளுக்கு பதில் செய்தவர், ஆகாருக்கு பதில் செய்தவர், இந்த எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தவர், உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.